பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸை நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அட்மிஷன்ஸ் ஓபன். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். பவர் ஸ்டாருக்கு சினிமா வாய்ப்புகள்லாம் இல்லை, அதனால அவருக்கு ஒரு லைம் லைட் வேணும், விளம்பரம் வேணும், அதனால விஜய் அவர்கள் பத்தி பேசுறாரு. ஜோசப் விஜய் அவர்களே களத்துக்கு வாங்க. 3 படம் 2 படம் ஹீரோ பண்ணி முடிச்சிட்டேன். ஓகே, இந்த படத்தை எல்லாம் ப்ரமோட் பண்ணணும். தனிப்பட்ட மட்டும் சிஎம்னா எனக்கு உயிர் சார், ஸ்டாலின் சார். ஒரு நடிகராக இருந்து அப்படிலாம் பேசக்கூடாது. இல்லை, நடிகராக இருந்தால் அப்படி பேசக்கூடாது. இன்னைக்கு அவர் அரசியல் கட்சி தலைவர் இல்லை. 2 வருஷத்துக்குள்ளே நான் எதுக்கு எதுக்குறீங்க? 26ல் எங்கே நின்னாலும் அவர் எதிர்த்து நிற்க நான் தயாராக இருக்கேன். சினிமாவில் தான் பவர் ஸ்டார் காமெடி பண்ணிட்டு இருந்தாரு, இப்போ அரசியலையும் காமெடி பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ நான் பேட்டி கொடுத்து பப்ளிக் எனக்கே இப்போ 2-3 கால் மிரட்டல் கால் வந்து மிரட்டுறாங்க. ஆமாம், மிரட்டல் கால். நீங்கள் எப்படி இந்த மாதிரி எங்கள் தலைவரை சொல்லலாம் வைக்கலான்னு மன்னிப்புகள், நான் அதெல்லாம் கேட்க முடியாது அப்படின்ட்டேன். நான் அதெல்லாம் பயப்பட, நானும் மதுரைக்காரன். சிஎம்ஐ பேசக்கூடாது, பேர் சொல்லினா கூப்பிடக்கூடாது. இவர் கட்சி தலைவர் தான், எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இப்படியா சொல்கிறாங்க? சொல்லுங்க. இப்போ நீங்கள் திமுக சேர்ந்தீங்க, பேசுறது முறையாக பேசணும். பல கோடிகள் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் களத்துக்கு வர, அப்போ அவருக்கு பேச தெரியாது. இன்னைக்கு 40 தொகுதி எம்பி டெல்லியில் உட்காடுறாங்கன்னா சாமானிய விஷயம் இல்லை சார். இப்போ மக்கள் விரும்புகிறாங்கல்ல. இவர் ஏன் அப்படி டென்ஷன் ஆகிறாரு? எதுக்கு டென்ஷன் ஆகிறதே தெரியல. எதுக்கு டிஎம்கே இவர் எதுக்கணும், எதுக்கு ஒழிக்கணும், என்ன காரணம்? கூட்டணி வச்சுக்கலாமேன்னு சொல்றீங்க. இப்போ ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கு, அதுல 17% மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா விஜய் அவர்கள் வரக்கான வாய்ப்பு இருக்கு. அவர்லாம் சிஎம்மா வர முடியாது சார், அடிச்சு சொல்றேன் சார். மக்களுக்கு இறங்கி வாங்க சார், இறங்கி வாங்க, தனியா வாங்க, வந்து கேளுங்க. பரந்தூர்ல மக்களை சந்திச்சாரு, ஏற்பட்டு வரக்கூடாது தானே சொல்றாரு. இல்ல ஏதோ காழ்ப்புணர்ச்சி இருக்காரு. நானும் பிரஸ் மீட்லயே கவனிச்சேன், ஜோசப் விஜய் அப்படின்றது அழுத்தியே சொல்லுங்க. ஆமா, அவர் அப்பா பேர், இவரு பேர் 2 பேர்ல ஜோசப் விஜய்ங்கிறது. இல்ல அது ஏதோ காரணம் வச்சு சொல்றாங்க. பெருவாரியா மக்கள் பேசும்போது விஜய் அவர்கள் சொல்லிடுறாரு. இப்போ திமுகல ஒருவேளை வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா சுயேட்சையாவே நிக்கிறதா? கண்டிப்பா. அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதா என்ன இருக்கா சார்? கண்டிப்பா ஆரம்பிப்போம். ஒரு கட்டத்துல முதலமைச்சர் ஆகணும். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம், நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு நம்மோட பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன் சார் இருக்காரு. இன்னைக்கு காலையிலேயே அனல் பறக்கக்கூடிய அரசியல் கருத்துக்களையெல்லாம் பேசியிருந்தாரு. அது குறித்து தான் இன்னைக்கு பேசுறதா இருக்கும், பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கு சார். இப்போ ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேன். ஒரு 2 படம் ஹீரோ பண்ணியிருக்கேன், அடுத்து ஒரு படம் ஹீரோ பண்ண போறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். இந்த சமயத்துல திடீர்னு ஒரு அரசியல் குறித்து ஒரு அனல் பறக்க ஒரு பேச்சு அப்படின்றத பாக்குறோம். தாவேக தலைவர் விஜய் அவர்கள் எந்த தொகுதியில நின்னாலும் அவரை எதிர்த்து நாங்க களம் காணுவேன் அப்படின்றீங்க, அது உண்மைதானா சார்? 100க்கு 1000% உண்மை சார். ஏன்னா எனக்குள்ள ரொம்ப தாக்கம் சார். அவர் பேசும்போதெல்லாம் நான் எல்லா இதுவுமே வாட்ச் பண்ணுவேன். ஒரு மேடையில் ஒரு ஸ்டெடியோ ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு பேச மாட்டேன், இப்படி போறாரு வராரு, என்னென்னமோ பேசுறாரு. மக்களுக்கு என்ன செய்யணும், என்ன செய்ய போறோம், அவருடைய கொள்கை என்ன, அவர் எப்படி மக்களை களத்தில் சந்திக்க போறாரு, அடுத்து என்ன செய்ய போறாரு, அதெல்லாம் பேச மாட்டேங்கிறாரு. திடீர்னு பார்த்தா மாவட்ட செயலா கூட்டங்கிறாரு, திடீர்னு பார்த்தா பூத்து மீட்டிங் மூட்டங்கிறாரு, திடீர்னு பார்த்தா பொதுக்குழுங்க. எல்லா இதுலேயுமே எனக்கு தனிப்பட்ட முறையில் சிஎம்னா எனக்கு உயிர் சார், ஸ்டாலின் சார். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் சன்னு துணை முதல்ல கூட நான் படத்துலலாம் பண்ணியிருக்கேன், நல்லா ஜாலியாக பேசியிருக்கேன். அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே எனக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அவர் எதுக்கெடுத்தாலும் மீட்டிங்கில் பார்த்தாக்கா அவங்க பேரை பேசுகிறார். அது ரொம்ப தவறு. ஒரு முதல்வர் அது நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாட்சி, அதை போய் மன்னர் ஆட்சிங்கிறாரு. அந்த மாதிரி பேசும்போது எனக்கு மனசுக்குள்ளே நம்ம எப்படியாவது பேசணும், நம்ம ஆதாங்கத்தை வெளியே கொடுக்கணும் தான் இன்றைக்கி நான் கொடுத்த வழியே. தனிப்பட்ட முறையில் எனக்கு அவருக்கு எந்த விதமான விஷயம் கிடையாது. ஒரு நடிகராக இருந்து அப்படிலாம் பேசக்கூடாது. ஏன்னா அவருடைய நடிகராக இருந்தால் அப்படி பேசக்கூடாது. இன்னைக்கு அவர் அரசியல் கட்சி தலைவர் இல்லையா? தலைவர் தான். தலைவராக இருந்தாலும் நம்ம முதல்வருடைய ஸ்டாலினுடைய அரசியல் அனுபவம் தான் அவருடைய வயசு, அதுக்காக மரியாதை கொடுக்கணும் இல்லையா? இப்போ இல்லை, ஒரு தொழிலோடு ஜெயிக்கல, ஒரு கவுன்சிலர் வரல, ஒரு எம்எல்ஏ வரல, ஒன்றுமே இல்லை. 2 வருஷம் தான். 2 வருஷத்துக்குள்ளே நான் எதுக்கு எதுக்குறீங்க? இதுக்கு மன்னராட்சின்னா என்ன? அவர் என்ன அவராக ஒரு மன்னர்? அந்த காலத்தில் மைசூர் மகாராஜா பேரன்னா ஒரு மன்னராட்சி சொல்கிறதுக்கு எனக்கு யாருமே அதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. அவங்களும் அந்த ஆட்சி நடத்துறது ரொம்ப அமைதியா இருக்க. எதுக்காக இப்படி இருக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. என்னால ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, இங்கே ஆளக்கூடிய கட்சியா திமுக தான் இருக்கு, முதலமைச்சரா மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் இருக்காரு. அப்ப அவரை எதிர்த்து தான் அரசியல் அப்படின்றது செய்ய முடியும். நாளைக்கு இவர் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு,
பேசுறாரு அப்படின்னா அவங்களை எதிர்த்து தானே அரசியல் செய்ய முடியும். அதை செய்யட்டும், எதிர்த்து நிற்கிட்டு அவருடைய கொள்கை, அவங்களுடைய குறை, அவங்களுடைய இதெல்லாம் எடுத்து சொல்லணும். அதான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறவங்கள இப்போ ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னா இப்போ ஆளுங்கட்சியாக இருந்தால் அவங்களுடைய குறைகளை சொல்லணும். மக்களுக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்க நீங்கள் ஒன்றுமே செய்யலை அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ஒரு கட்சி உருவாகணும். அதை விட்டு போட்டு எடுத்த உடனே நான் அவங்கள வந்து கட்சி விட்டு தூக்குவேன், மன்னர் ஆட்சியை ஒழிப்பேன், இப்படிலாம் பேசுகிறது வந்து ஒரு நாகரிகமே இல்லை. அது வந்து ரொம்ப தவறான கருத்து. என்னை பொறுத்த மட்டும் எனக்கு யாரும் பேக்ரவுண்டு யாருமே சொல்ல, நானாக தான் சொல்கிறேன். இல்ல அவர் சொல்றாரு, நாகரிகம் கருதி தான் இது வரைக்கும் நான் வந்து யாரையுமே பெயர் குறிப்பிடாம பேசினேன். இது வரைக்கும் சொல்லும்போது இங்க மாநிலத்துல ஆளக்கூடிய ஆட்சி, அங்க மத்தியில ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் எல்லாம் பேசிட்டு இருந்தேன். புரியலன்னு சொன்னா என்ன பண்றது, அதனால நான் பேர் சொல்றேன், நீங்க தானே கேட்டீங்க வச்சுக்குங்க அப்படின்றாரு. அப்படி கிடையாது. மன்னராட்சின்னு தமிழ்நாட்டில் இவர் ஒருத்தர் தானே, வேற ஏதாவது கேரளாலேருந்து ஒரு மன்னராட்சி நடக்குதா இல்லை ஆந்திராலேருந்து நடக்குதா? இல்ல அவர் அப்படி குறிப்பிடுறாரு. என்னன்னா குடும்ப அரசியல் நடக்குது அங்க, இந்த வாரிசு அரசியல் அப்படின்றத மையப்படுத்தி தான் இந்த மன்னர் ஆட்சி அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. அது எல்லா கட்சிகளும் பொதுவாக வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. இது வந்து காலங்காலமா வருது சார், இன்னைக்கு நேற்று வரல சார். அதனாலதான் அவர் அது இப்ப இவரே வராரு, நாளைக்கு ஒரு சீமாரு ஒரு பையனை கொண்டு வர மாட்டாரா சொல்லுங்க? இவருக்கு நெருக்கமானவங்களை ஆணோ பெண்ணோ கொண்டு வர மாட்டாரா சொல்லுங்க? எதா இருந்தாலும் ஒரு நமக்கு அப்புறம் அடுத்து வரணும், ஆட்சி பண்ணணும், மக்கள் நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது அது குடும்ப அரசியல். அது கிடையவே கிடையாது சார். இது இயற்கை, எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். இப்போ சிஎம் இருக்காரு, அவர் வாரிசு கொண்டு வரலன்னு சரி, யாரை கொண்டு வர மூணாவது ஆளை கொண்டு வந்தால் அந்த அளவுக்கு கட்சியில் நிறைய பேர் நிர்வாகிலாம் இருக்காங்க, அனுமதிக்காரங்களாம். அதனால அவங்களுக்கு என்ன மனசுப்படுதோ அதான் செய்வாங்க சார். அதுக்காக இது வந்து குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் சொல்ல தவறு. அதே இது இவரும் தான் செய்ய போகிறாரு, இவர் செய்யாமல் இருக்க போகிறது இல்லை. முதல்ல இவர் நிற்கட்டும் சார், நின்று ஜெயிச்சு ஆட்சி பிடிக்கட்டும். அதெல்லாம் இந்த 2026 அவர் பேச வேண்டாம், திமுக பத்தியோ முதலமைச்சர் பத்தி எதுவுமே பேசக்கூடாது விஜய் அவர்கள். சரி, அதெல்லாம் நான் சொல்ல சார், உரிமை சார், மனிதனுக்கு உரிமை எல்லாமே, எல்லாத்துக்கும் எல்லா குடிமகனுக்கு, இந்திய குடிமகனுக்கு எல்லா பேச்சு உரிமையும் இருக்குது. அது பேசுறது முறையாக பேசணும். ஒரு நாட்டினுடைய சிஎம், மக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சிஎம், சரிங்களா? அது மக்களாட்சி. இன்னைக்கு 40 தொகுதி எம்பி டெல்லியில் உட்காடுறாங்கன்னா சாமானிய விஷயம் இல்லை சார். கூட்டணியோடு சேர்ந்து உட்காந்துருக்காங்கல்ல, சொல்லுங்கள். ஆளுங்கட்சி டெல்லியில் இருக்குது, அவங்களால ஒரு சீட்டு வர முடியுமா? இப்போ மக்கள் விரும்புகிறாங்கல்ல திமுக வரணும், அவங்க தான் ஜெயிக்கணும்னு. இவர் ஏன் இப்படி வார்த்தையில் டென்ஷன் ஆகிறாரு? எதுக்கு டென்ஷன் ஆகிறதே தெரியல. என்ன ஏதாவது அவங்க மூலிமா அவர் பாதிச்சிட்டாரா, இல்லை இவர் சுயநலத்துக்காக கட்சி ஆரம்பிச்சிருக்காரா? மக்களுக்கு ஆரம்பிச்ச மாதிரி தெரியலையே. மக்களுக்கு வேணும், நான் உங்களுக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன், நீங்கள் வாங்க. மக்களுக்கு ஆரம்பிக்காம யாருக்காக ஆரம்பிச்சு? இல்லை, அதாவது அவர் பேச்சிலே கார்புணர்ச்சி இருக்கு. கார்புணர்ச்சின்னா எதுக்கு டிஎம்கே இவர் எதுக்கணும், எதுக்கு ஒழிக்கணும், என்ன காரணம் சொல்லுங்க? என்ன காரணம்? கூட்டணி வச்சுக்கலாமேன்னு சொல்றீங்களா? கூட்டணி கிடையாது சார். நான் என்ன சொல்றேன், இப்போ நான் உங்க மேல பகையை திட்டினா ஏதாவது நமக்குள்ள முன்னுக்குள்ள விரதம் இருக்குல்ல, நம்ம 2 பேரும் ஏதாவது பழைய பகை ஏதாவது தீர்த்து. இந்த ஆட்சி சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை வரணும், அதனால நாங்க ஆட்சிக்கு வரோம், அது கொடுக்குறோம்னு விஜய் சொல்றாரு. சார், பெண்கள் பாதுகாப்பு நிறைய இருக்கு சார். இவருக்கு என்னமோ தெரியல சார். பெண்களுக்கு ஏகப்பட்ட பாதுகாப்பு இருக்கு, வெளியே சொல்லணும் சார் எடுத்து. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் சார் நாட்டில் அமைதி நிலவுது. இவ்வளோ ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் எதுக்கு சார் இருக்கிறாங்க? ஒரு பாட்டு ஈஸியாக சொல்லிடலாம் சார். அது வந்து வார்த்தைக்கு 1000 சொல்லக்கூடாது சார். அந்த ஆட்சியில் உட்காந்து அவங்க நடத்துகிறவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியும் சார். இரவு பகல் பாராமல் அவங்க எவ்வளோ வந்து ஒர்க் பண்ணுறாங்கிறது அது நடைமுறை சாத்தியப்பட்டாலும் தெரியும். இப்போ நான் கூட தான் சொல்ல, அது சரியில்லை சரி, அது தவறான கருத்து சார். பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு வேணும் சொல்லுங்கள்? எங்கேயோ ஒரு மூலையில் நடக்கிறத திமுக அரசு பண்ணிருச்சு, இவங்களே தான் பண்ணாங்க அப்படின்னா அது தப்பு பண்ணது தண்டிக்கணும் சார். இப்போ நீங்கள் திமுக சேர்ந்தீங்களா சார்? நான் திமுக சேரல சார். எனக்கு வந்து எந்த ஆட்சி இருந்தாலும் எனக்கு வந்து அனுதாபம் சார். ஏன் இப்படிலாம் சொல்றாங்க? நீங்க சொல்றீங்க, ஆக்சுவலா நான் உங்ககிட்ட முதல்ல கேட்டேன், நீங்க பேசுனது உண்மைதானா? அப்படி விஜய் அவர்கள் ஒரு தொகுதியில் நிக்கிறாருன்னா நீங்க எதிர்த்து நிப்பீங்களா? அது உண்மையான்னு கேக்குறேன். ஏன் கேட்டேன்னா, நீங்க இப்ப சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நான் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறேன், நான் வர்றேன்னு சொன்னப்போ நீங்களும் இதே தான் சொன்னீங்க. சரி, அவர் ஆரம்பிக்கிட்டோம், நானும் வர்றேன் அப்படின்னு. அப்ப யாராவது ஒருத்தர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னா கூட சேர்ந்து பவர் ஸ்டார் கிளம்பிடுறாரு. இல்ல, கிளம்பல சார். சூப்பர் ஸ்டாருக்கு நான் எதுக்குன்னா சினிமால நான் அவர் மாதிரி போட்டி வரணும், போட்டின்னு தான் சொன்னேன். அவர் எதிரின்னு சொல்லலை. இந்த நிமிஷம் கூட அப்படித்தான் சொல்றேன். போட்டினா அவர் மாதிரி நம்மளும் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம். நீங்க ஒரு இடத்துல பேசும்போது நீங்க கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்றீங்க, நீங்க கட்சி ஆரம்பிங்க, நான் வேணா துணை முதலமைச்சராக வந்துடுறேன், இல்ல நான் ஆரம்பிச்சு நான் முதலமைச்சராக, நீங்க துணை முதலமைச்சர் ஆகுங்கன்னு ரஜினி பார்த்து சொல்லுங்க. அந்த வார்த்தையை நான் சொல்லல சார். ஐயோ, அவ்வளவு பெரிய மனுஷன் நான் சொல்ல மாட்டேன். அது தவறான கருத்து, யாரும் தேவையில்லாமல் சொல்லியிருக்காங்க. அவர் கட்சி ஆரம்பிக்க பத்தி நான் சந்தோஷப்பட்டேன். சினிமாவில் போட்டி தான் சொன்னேன், எதிரி நான் யாருமே சொல்லல. அரசியலில் போட்டி போடுவேன் ரஜினி அவர்களோட.
இல்லை அதெல்லாம் சொல்ல சார். அந்த மாதிரி வார்த்தையை நான் சொல்ல இருந்தால் நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணுங்கள், நான் ஏற்றுக்கிறேன். அதாவது சினிமாவில் தான் அவர் எனக்கு போட்டி, வேறு எதுவுமே கிடையாது. அவர் பர்சனல் லைஃபோ அதுக்கும் நான் டச் பண்ணல. அதுவே விஜய் அவர் எனக்கு தம்பி தான், ஏன்னா என் கூட நல்லா பேசுவார். அதான் நீங்க சொன்னீங்க 9 குரு படத்துல அப்போ ஆமா. வந்து பேசியிருந்தோம் ஒரு ஆடியோ அரை மணி லாஞ்சில் நேரம். அவர் இங்கே உட்காந்தாரு, அவங்க அப்பா அம்மா இங்கே உட்காந்தாங்க, அமைதியாக இருந்தார். நான் கேட்டேன், என்ன தம்பி என் மேலே எதுவும் வருத்தம்? ஐயோ அண்ணா நீ வேறண்ணா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, உலகம் பூரா எனக்கு ரசிகர், என் வீட்டில் என் பையன் உங்களுக்கு ரசிகர்ண்ணா அப்படின்னு சொல்லி கை கொடுத்து ரொம்ப சிரித்து பேசினார். ஸ்டேஜில் போய் உட்காரும் போது தம்பி விஜயை பற்றி போல்ந்தாங்க. அப்போ விஜய் எந்திரிச்சு போய் பவர் ஸ்டார் அண்ணன் நல்லா உயர்த்தி பேசுங்கன்னாங்க, நல்லா பேசினாங்க. அது மட்டும் அது ஒரு அரை மணி நேரம் நாங்க பேசணும் அப்படின்னு. அதான் ½ அன் அவர் அங்கே ஆடியோ லான்ச் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பேசிக்கிட்டீங்க சார்? அதான் இதை பற்றி தான் பேசணும். அப்புறம் சினிமா அவருடைய இதை பற்றி பேசணும். அப்போ அவர் சொன்னார், லட்டு படத்துலலாம் அவர் பண்ணுற அநியாயம் அக்கறம் தாங்கலை, பயங்கரமாக செட்டில் கலக்குவார், சிரிக்க வைப்பாருன்னு சொன்னார்னா ரொம்ப சந்தோஷம்னான்னு. அப்போ நான் சொன்னேன், தம்பி நம்ம படத்தில் ஏதாவது கண்டிப்பாக நடிக்க வைக்கிற நேரம் இதுவரையும் நடிக்கல, அவரும் படத்தை முடிக்க போகிறாரு. அவர் கொடுத்த வாக்குறுதிலாம் எதுவுமே எனக்கு என்ன நிறைவேற்றலை, வேற ஒன்றும் இல்லை, மக்களுக்கு நிறைவேற்றல. அவர் அன்னைக்கு சூழ்நிலைக்கு சொன்னார், அண்ணே நான் உங்களை கண்டிப்பாக என் படத்தில் கூப்பிட்றேன்னாரு. அதே மாதிரி அவங்க அப்பா சந்திரசேகர் சார் கூட என் வீட்டுக்கு வந்து அவருடைய கடைசியாக டைரக்ட் பண்ணுற படம், அப்போ வீட்டுக்கு வந்தார், சம்பளத்தை பற்றி பேசணும், முன்ன பின்ன ஆச்சுன்னு அதை விடல, என் படத்தில் நடிங்கன்னாரு. அப்போ ஒரு கண்டிஷன் போட்டேன், சரி உங்கள் படத்தில் நான் நடிக்கிறேன், ஆனால் தம்பி கூட நான் அவர் கூட ஒரு படத்தில் நடிக்கணும், கண்டிப்பாக நடிக்க வைக்கிறேன், நடிங்க, அடுத்த 2 நாள் உங்களை கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறேன்னாரு. நான் பல முறை அவரை பார்த்து கேட்பேன், சரி ரைட் அவ்வளோதான் போல. அப்ப விஜய் அவர்களோட நடிக்கிறதுக்கான வாய்ப்பு அவங்க தரல, அதனால விஜய் எதிர்த்தே நம்ம அரசியல் களத்துக்கு வந்தோம். அது நான் சொல்ல, அவர் நடிக்க வைக்கிறாரு வைக்கல, அவர் நடிக்க வச்சா நான் பவர் ஸ்டார் ஆகல. எனக்கு என்னுடைய தலைவர், என்னுடைய கூட பிறந்த அண்ணன் விசிக தலைவர் திருமாவளவன் அண்ணன் தான் எனக்கு கொடுத்தாரு பவர் ஸ்டார். அதனால அவரு கூட நடிச்சா நான் பேர் போலவான்னு அவசியம் இல்லை, எனக்கு கொடுத்தவங்க பெரிய தலைவர், அதுக்காக நான் சொல்ல வரல. இல்லை இந்த மாதிரி எதுக்கு அவங்க அப்பா என்ன இது பண்ணாருங்கிறது எனக்கு ஒரு கேள்வி. 2வது நான் ஒரு ப்ரொடியூசர்கள் தலைவர் நினைக்கும் நானும் எதிர்த்து நின்னேன். அவர் ஜெயிச்சார், நான் தோற்றேன், அது அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை, அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் அடுத்த பக்கம். இன்னைக்கு நான் சொல்கிற காரணம் என்னென்னா, என்னுடைய கருத்து சிஎம்ஐ பேசக்கூடாது, பேர் சொல்லினா கூப்பிடக்கூடாது. இவர் கட்சி தலைவர் தான், எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, இப்படியா சொல்கிறாங்க சொல்லுங்க. இல்ல பேர் சொல்லினா அவர்களே அப்படின்னு, அவர்களே எதுக்கு பேர் சொல்லணும்? தமிழ்நாட்டினுடைய முதல்வர்னு சொல்லுங்க. இல்ல சார், அவர் சொல்லாம இருந்தாரு, நிறைய பேர் பேரே சொல்ல மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு என்ன பயமா அப்படின்லாம் கேட்குறாங்க. எனக்கு எந்த பயமும் கிடையாது, நான் பேர் சொல்லியே நான் சொல்றேன் அப்படின்னு அவர் அந்த பேரை வந்து மேடையில் உசுப்பேத்திற்கு நிறைய பேர் இருப்பாங்க, ஒருத்தர் ஏன் உசுப்பேத்தி விட்டாங்க, அவ்வளோ ரசிகர்கள் இருக்கு, இவருக்கு மேல ரசிகர்கள் நீங்க நினைக்க மாட்டீங்க. விஜய் சார் காட்டிலும் உங்களுக்கு பயங்கர ரசிகர் சார். இப்போ எனக்குலாம் ரசிகர் நீங்கள் நம்ப மாட்டேங்க சார், தமிழ்நாடு பூரா எனக்கு குறைஞ்சி 50லேருந்து 1 கோடி பேர் இருந்தாங்க சார், உயிரை கொடுக்குறேன்னு நானுங்க தெரியுமா, அவ்வளோ அந்த அளவுக்கு என் மேலே பாசம். இப்போ கூட பிறந்தநாள் போன வருஷம் கூட பாண்டிச்சேரியில் தீவிரமான ரசிகர்லாம் இருக்கிறாங்க சார். அந்த நம்பிக்கையில தான் விஜய் அவர்களை எதிர்த்து சார், என்ன எந்த கடவுளை நம்புறேன் சார், மக்களை நம்புறேன் சார், 2வது ரசிகர்களை நம்புறேன். நான் எதுக்குற காரணம் என்னன்னா, இவரு சிஎம் வந்து பேசக்கூடாது. இல்ல உங்களுக்கு நீங்க சொல்றீங்க சார், இல்ல அவ்வளவு ஒரு எனக்கு மரியாதை இருக்கு, சிஎம் அவர்கள் மேல ஒரு எனக்கு ஒரு அன்பு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அப்ப நீங்க நேரடியா அந்த திமுகலயே சொல்லி நீங்க நேரடியாவே அரசியல் களத்துல இது பண்ண முடியும். அது வந்து சினிமா மீட்டிங்ல வந்து சொல்ல வேண்டிய அவசியம் சார். நான் என்ன சொல்றேன், நான் கட்சியில சேர்னா நேர தலைமை கழகத்துல போயிட்டு அறிவாலயத்துல போய் நான் சேர்ந்துருவேன் சார், கட்சி சேர்றதுக்காக சொல்ல சார், ஆதாங்கத்தை எங்கன்னாலும் சொல்லலாம் சார், இது ஒண்ணு பொது மேடை, எங்கன்னாலும் மனிதன் உரிமை இல்ல. அது சினிமாக்கு ஒரு சினிமாக்குன்னு பட விழா அது சார். பட விழான்னா கொஸ்டின் கேட்குறாங்களே பிரஸ்ஸுக்காரங்க, அவங்க கேட்காம இருந்தா நானும் பேசாம இருப்பேன், கேட்கும்போது நான் பதில் சொல்லி தானே சார் ஆகணும். இதேதான் சார் விஜய் சார் சொல்றாரு, நான் பேர் சொல்லாம தான் இருந்தேன், என்ன சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொன்னாங்க, நான் சொல்லிட்டேன். சரி, ஒரு தடவை சொல்றீங்க, எல்லா மீட்டிங்லுமா சொல்லுவாங்க, சொல்லுங்க. மன்னராட்சி ஒரு நிமிஷம் பேர் சொல்றாரு, மன்னராட்சி ஒழியணும், இன்னொருத்தர் கூட இருக்கிற அவரும் சொல்றாரு மன்னராட்சி ஒழிக்கணும், ஒழிக்காம நாங்க தூங்க மாட்டோம். என்னப்பா அப்படி உங்களுக்கு பண்ணாங்க சொல்லுங்க, என்ன பண்ணாங்க அவங்க? ஒண்ணுமே பண்ணல, மக்களுக்கு சேவை தானே பண்றாங்க. நிறைய குறை இருக்குத்தான் சார் செய்யும் சார். ஒரு குடும்பத்தை எடுத்தா ஒரு குடும்பத் தலைவர் வந்து எல்லா குழந்தையும் பார்ப்பாங்க, ஒரு குழந்தை செய்வாங்க, இன்னொரு குழந்தை கொஞ்சம் அப்புறம் செய்வாங்க, இது நடக்கிறது சார். அதேதான் சார், புது கட்சி வந்ததுன்னா ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியை பார்த்து நீங்க சரியா ஆட்சி நடத்தல, நாங்க வந்து நல்லாட்சி தரோம்னு சொல்றதும் இயல்பு தானே. கரெக்ட், சொல்லுங்க, நான் வேணாம் சொல்ல. அவர் சொல்றாரு, எதுக்கு இந்த ஆட்சி ஒழிக்கணும், மன்னராட்சி ஒழிக்கணும் எதுக்கு சொல்றீங்க? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி சார், மக்களாட்சி. 40 எம்பி போய் டெல்லியில் உட்காந்துருக்காங்க, அது மன்னராட்சியா? சொல்லுங்க, மக்கள் ஓட்டு போடலையா? எலெக்ஷன் கமிஷன்லாம் பொய்யா? இப்போ ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கு சார், அடுத்த முதலமைச்சர் யார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல வந்து இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து 28% வாய்ப்பு இருக்கு, அதாவது 28% மக்கள் வந்து அவரே முதலமைச்சரா தொடரணும் அப்படின்றாங்க. அதுல 17% மக்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஜய் அவர்கள் வரக்கான வாய்ப்பு இருக்கு,
அவர் வரணும் அப்படின்னு சொல்றாங்க. சார் 10% வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரணும் அப்படின்னு சொல்றாங்க. 9% பாஜகல வந்து அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவு இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப இந்த கருத்து கணிப்புகளே பாத்தீங்கன்னா பிரதான எதிர்க்கட்சின்னு சொல்லக்கூடிய அதிமுகவை காட்டிலும் விஜய் அவர்களுக்கான ஒரு வரவேற்பு இருக்கு, அந்த ஆதரவு இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரி சார், நான் என்ன சொல்றேன், இந்த எலெக்ஷன்ல சார் அடிச்சு சொல்றேன் சார், இவர் தான் சார் வருங்கால சிஎம். அவர் உயிர் இருக்க வரை அவர் தான் சிஎம், அதில் மாற்றுக்கிறதே இல்லை சார். இவர் வேணால் விஜய் வரலாம், இவர் நம்ம முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கூட வரலாம், அது செகண்டு. சிஎம்னு சீட்டில் உட்காரு இவர் ஒருத்தர் தான் சார். அதாவது உங்களுடைய விருப்பம் இல்லை சார், மக்களுடைய தீர்ப்பு எனக்கு தெரியும் சார். 17% விஜய் அவர்கள் வருவார்னு சொன்னாங்களா? சார் வரட்டும் சார், வந்தால் எதிர்கட்சியாக வருவார், அவரெல்லாம் சிஎம்மா வர முடியாது சார். அடிச்சு சொல்கிறேன் சார். சார் இவங்களுக்குன்னு சாலிடாக ஓட்டு இருக்குது சார், டிஎம்கேக்கு தனி கோட்டை நிறையா இருக்குது சார். அதை விட்டுட்டு இவருக்கு போட மாட்டாங்க சார். இவருக்குள்ளே ரசிகர் போடுவாங்க சார். ரசிகர்கள் நம்பக்கூடாது சார். நம்பலாம், சினிமாவில் நம்பலாம், தியேட்டரில் நம்பலாம், 600 நாள் ஓட்டலாம், 1000 நாள் ஓட்டலாம். ஓட்டு உரிமைங்கிறது அதுக்குன்னு மக்கள் இருக்காங்க சார், படித்தவங்க பெரிய பெரிய அறிஞர்லாம் இருக்காங்க சார். அவங்க ஓட்டு யாருக்குங்கிறது எலெக்ஷனில் தெரிஞ்சிடும் சார். அவரு ரசிகர் இருக்காங்க, விஜய்க்கு ரசிகர் இருக்காங்க, இல்லை அவர் ஓட்டு போடுவாங்க, அவர் வருவார். ஆனால் சிஎம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அடித்து சொல்கிறேன், நீங்கள் எழுதி வச்சுங்க. அடுத்து பதவி ஏற்ற என்னை கூப்பிட்டு உட்கார வைங்க. நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டுடைய சிஎம் இவர் தான் வருவார். இப்போ திமுகவில் சேர்ந்து விஜய் அவர்களை எதிர்க்கணும் அப்படின்னு ஒரு முடிவா? அதெல்லாம் முடிவுலாம் கிடையாது சார். எதுக்குன்னா என்னன்னா, எலெக்ஷன்ல நீங்க நின்னா நான் நிக்க இல்ல, அதை தான் சொல்றேன் சார். திமுகவில் சேர்ந்து சார் வாய்ப்பு கிடைச்சா பயன்படுத்திக்கணும் சார். அறிவாலயத்துல பெரிய கட்சியில வாய்ப்பு கிடைச்சான்னு சொல்றீங்க. திமுக மட்டும் தான் சொல்றீங்களா, இல்ல அதிமுகவா இருந்தாலும் சரி, இல்ல பாரதிய ஜனதா கட்சியா இருந்தாலும் சரி, அப்படி சொல்றீங்களா? எனக்கு ஒன்லி திமுக தான் சார். அப்ப திமுக தானே எனக்கு திமுக கட்சியில தான் நான் சேரணும் சார். ஏன்னா நல்லது நிறைய பண்றாங்க சார். ஏன்னா என்னுடைய உடல்நல சரியில்லாம போது நான் ஹெல்த் மினிஸ்டர் மாண்புமிகு மா சுப்பிரமணியம் ஃபோன் பண்ணேன், டைரெக்டாக பேசுவேன் அவர்கிட்ட. ஏன்னா என்னுடைய ஹாஸ்பிட்டல்லாம் திறந்துருக்காரு. ஒரு வார்த்தை சொன்னேன், சார் உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல். உடனே டீனு ஃபோன் பண்ணார், உடனே எனக்கு ஸ்பெஷல் வார்டு கொடுத்தாங்க, நல்ல ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க சார். ஆட்சி சிறப்பான ஆட்சி சார். அதாவது ஒரு பானை சோத்துக்கு ஒரு சொருதான பதம். அவர் ஆட்சி எனக்கு ரொம்ப பிடிக்குது சார். ஹாஸ்பிட்டல்லாம் போய் பாருங்கள் சார், இதெல்லாம் அட்டகாசமாக இருக்குது சார். அப்போலோவுக்கு நிகராக இருக்குது சார். அவ்வளோ டியூட்டி டாக்டர், அவ்வளோ நர்ஸு, உடனே நானே கிண்டியில் இருக்க ஆஸ்பத்திரியில் ஒரு 5 பேரை கொண்டு அட்மிஷன் போட்டேன் சார். அவங்க இன்னைக்கு குணமாக வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஆட்சி நம்ம ஒருத்தர் அனுபவிக்கும் போது அவங்கள குறை சொல்லக்கூடாது சார். நின்று அந்த இடத்துல பார்க்கணும், இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு பார்த்தா தான் சார் தெரியும். குறை நிறைய எல்லாம் இருக்குது சார். இல்லை, நிறைய போராட்டம் நடக்குது அப்படின்னு அவரே சொல்றாரு மேடையில். இப்போ நீங்க சொல்றீங்க நல்லா இருக்கு, எனக்கு உதவி செஞ்சாங்கன்னு. எல்லா மக்களும் அப்படியே சிந்திப்பாங்களா சார்? நான் என்ன சொல்கிறேன், 100 பேர் இருக்காங்கன்னா ஒரு 75 பேர் அவங்கள பாராட்டு, 25 பேர் இருக்குதான் சார் செய்வாங்க. இது காலங்காலமாக வந்துட்டு இருக்குதான் சார். எல்லா ஒட்டுமொத்த மக்களுமே திமுக ஆதரவுப்பட்ட மற்ற கட்சி எதுக்கு இருக்கு? அவங்க குறைய அவங்க சொல்லட்டும் சார். அவங்க அடுத்து வரக்கு பண்ணுறாங்க, நாங்கள் அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் இவங்க சொல்கிறாங்க, இவங்க குறை சொல்கிறாங்க. அதனால குறைங்கிறது இருந்தால் தான் ஆட்சி நடத்த முடியும். குறையே இல்லாமல் தான் ஆட்சி நடத்த. ஹிட்லர் ஆட்சி சார் அது பேர். குறை இருக்கணும், எதுக்கணும், ஒரு கட்சி எதுக்கணும். தான் அவங்க இல்ல, அதனாலதான் அவர் பாயாசமா அப்படின்லாம் பேசுறாரு சார். அவர் பாயாசம் சொல்லட்டும், பருப்பு பாயாசம் எதுனாலும் சொல்லட்டும் சார், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை சார். எனக்கு கண்ணை மூடி நான் சொல்கிறேன், அடித்து சொல்கிறேன், அடுத்த சிஎம் இவர் தான், எழுதி வச்சுங்க. இதில் மாற்றுக்கிறதே கிடையாது. விஜய் என்ன வேணாலும் தம்பி சொல்லட்டும், அவர் ஆட்சிக்கு வரட்டும், வராமல் போட்டு அவர் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லி மக்கள் எதிர்பார்க்குறாங்க. களத்தில் உட்காந்தா தான் சார் தெரியும். அதுக்காக தான் அவர் பேசுறாரு சார். இப்போ நான் என்ன கேட்குறேன், ஒரு கட்சி தலைவர், எத்தனையோ கட்சி தலைவர்லாம் தமிழ்நாட்டில் இருக்காங்க, பெரிய பெரிய தலைவர்லாம் இருக்காங்க. இவ்வளோ போலீஸ் பாதுகாப்பு எதுக்கு சார் கொடுக்குறாங்க? எதுக்கு சார் கொடுத்தாங்க? அவர் என்ன எம்எல்ஏவா எம்பியா? எதுக்கு கொடுக்குறாங்க? ஏன் மற்ற கட்சி தலைவரும் கொடுங்க. எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. முன்னாள் சிஎம்முக்கு இருக்கார், இவர் ஓபிஎஸ் சார் இருக்கார், எவ்வளோ பேர் இருக்காங்க சார். இவர் கொடுக்குற பாதுகாப்பை மற்ற எல்லாத்துக்கும் கொடுங்க. அப்போ இவர் எதுக்கு இந்த மாதிரி வந்தால் தானே சார்? அவருக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்கு, அதனால சரி கொடுக்கட்டும் சார், நான் வேணாம்னு சொல்ல சார். அச்சுறுத்தல் இருக்கு, ஒரு தலைவர்னா அவர் நடிகர் பெரிய உச்சத்துக்கு போனவர், நான் இல்லைன்னு சொல்ல, இருக்கட்டும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தாராளம். எல்லாத்துக்கும் எனக்கு கூட அச்சுறுத்தல் வருது, நான் கூட கேட்டால் என்ன ப்ரொடக்ஷனு விஷயம் கொடுப்பாரு, நான் அதெல்லாம் விரும்பலை சார். சார் எதாக இருந்தாலும் மக்களுக்கு என்ன செய்யணும், என்ன செய்ய போகிறோம், இதைத்தான் சார் பேசணும். இல்ல, இப்போ விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? சார் அவர் வரணும் சார். நல்லாவே ஆட்சி இருக்கு, எதுக்கு விஜய் அரசியலுக்கு வந்துட்டு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல அப்படி இல்லை சார். அதாவது ஆட்சி நம்ம இப்போ சிஎம் நல்லா பண்ணிட்டு இருக்காரு, வராரு, நான் வரக்கூடாதுன்னு சொல்ல, அது என்னுடைய உரிமை கிடையாது, அவருடைய உரிமை.
களத்தில் இறங்கணும். இறங்கி இதில் என்னென்ன கஷ்டங்கள், என்னென்ன நஷ்டங்கள், மக்களுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற அந்த கருத்து உள்ளே ஆராயணும் சார். சும்மா ஒரு மாவட்ட செயலர் மீட்டிங்கு, பொதுக்குழு மீட்டிங்கு, பூத்து மீட்டிங்கு இதெல்லாம் போடுறதுலாம் இதெல்லாம் போட்டால் தான் கட்சி கட்டமைப்பு வலுப்படுத்தலாம் சார். மக்களுக்கு இறங்கி வாங்க சார், இறங்கி வாங்க, தனியாக வாங்க, வந்து கேளுங்க. பரந்தூர்ல வந்து மக்களை சந்திச்சாரு. பரந்தூர்ல இருந்து என்ன அவர் நடிக்கிற சமயத்துல பரந்தூர்ல இருந்து என்ன பண்ணாரு? அந்த மக்களை சந்திச்சு ஏர்போர்ட் வரக்கூடாதுன்னு தானே சொல்றாரு. இங்க இருக்கிற ஏர்போர்ட் 10லேருந்து தானே சார் அங்க கொண்டு வைக்கிறாங்க. அதுக்கு ஏன் சார் எதிர்ப்பு தெரிவிக்கணும்? அந்த ஏழைப்பாளைகளுக்கு, விவசாயிக்கு வேற இடம் தரேன்னு தானே சொல்றாங்க. தரலன்னு சொல்லியே இவரை மாதிரி தனி பிளேட் எடுத்து கோவாக்கு போக முடியாது சார் எங்களெல்லாம். இவர் தனி பிளேட்டை பிடிச்சி போறாரு, வசதி இருக்கு. சாதாரண மக்கள் நம்மளாம் போக முடியுமா? நம்ம ஏர்போர்ட்டை நம்பி தான் இருக்கோம். நான் இப்போ டெல்லி போனேன், ஏர்போர்ட் போய் தான் நான் போய் தனி பிளேட் எடுத்து போக முடியுமா சார்? அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது சார். நான் அடுத்த கலந்தாரில் நிறைய பேசுகிறேன் சார். ஏதோ காழ்ப்புணர்ச்சி இருக்கா? எனக்கு காழ்ப்புணர்ச்சியே கிடையாது சார். எனக்கு காழ்ப்புணர்ச்சியே கிடையாது. அவர் எனக்கு கூட பிறந்த ஒரு தம்பி தான். நான் இல்லைன்னு சொல்ல, அவர் கட்சி தலைவர் தான். ஏன் சிஎம்மாக அவர் பேசக்கூடாது? அவரும் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு குடிமகன். இல்ல எனக்கு புரியல. நீங்க வந்து விஜய் அவர்கள் வந்து பேசுறாரு, நீங்க சொல்றீங்க அவர் வந்து பேசக்கூடாது, எனக்கு பிடிக்கும் முதலமைச்சரை, அதனால நீங்க பேசக்கூடாதுன்னு. அண்ணாமலை அவர்கள் பேசிக்கிட்டு இருக்காரு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிக்கிட்டு இருக்காரு, சீமான் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் நிறைய கட்சி தலைவர்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் பேசும்போது கோவப்படாத பவர் ஸ்டார் விஜய் அவர்கள் பேசணும்னு பறந்தடிச்சு பிரஸ் மீட் ஒன்னுல பேசி சார் அவங்க எல்லாம் பேசுறாங்கன்னா அவங்களுக்கு பதிலடி கொடுக்குறாங்க சார். யார் கொடுக்குறாங்க சார்? மொத்த கட்சிக்காரங்க கொடுக்குறாங்க. இல்ல விஜய் அவர்கள் பேசும்போது மட்டும் அடுத்து கொடுப்பேன் சார், அடுத்து கொடுப்பேன். இவர்தான் ஸ்டார்டிங், இப்பதான் ஆமா பிள்ளையார் சொல்லி அடுத்தடுத்து பேசுவேன். அண்ணாமலை அவர்கள் பேசுவீங்க, எடப்பாடி அவர்களை பேசுவீங்க, சீமான் அவர்களை பேசுவீங்க. கண்டிப்பா பேசுவேன், பேசாம இருக்க மாட்டேன். எதுக்கு சார் நான் பயப்படணும்? யாருக்கும் நான் பயப்படல. நீங்க சொன்னீங்களே ஒரு நல்ல ஆட்சி நடக்குது, விஜய் அவர்கள் வந்து பேசிட்டு இருக்காரு, அது வந்து ஏற்புடையதா இல்ல, அதனால நான் எதிர்க்கிறேன்னு. இப்ப இவ்வளவு ஆண்டு காலமும் இவங்க தொடர்ச்சியா பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. அண்ணாமலை அவர்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க, எடப்பாடி அவர்கள் எல்லாருமே பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்பெல்லாம் நீங்க பேசவே இல்லை சார். அப்பெல்லாம் பேசுனேன், உடல்நிலை சரியில்லை, எல்லாம் கவனிச்சுதான் இருந்தேன். சரியாயிடுச்சு, நல்லாயிடுச்சு. இனிமேல் பேசுவேன், கண்டிப்பா பேசுவேன். அவரு குறை இருந்தா எடுத்து சொல்லுங்க, யாரா இருந்தாலும். இப்ப அவர் இல்லாம வேற ஒரு சிஎம் தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் அவரும் இந்த மாதிரி சொல்லக்கூடாது, பேர் சொல்லக்கூடாது. என்ன பொறுத்த மட்டும் ஒரு சிஎம், நாட்டினுடைய பிரதமரோ சிஎம்ஓ பேரே தயவுசெய்து சொல்லாதீங்க. அதுக்கு ஒரு சட்டத்தை கொண்டாங்க. ஆமா, சட்டம் கொண்டு வரணும். ஒரு சிஎம் எப்படி சார் பேசலாம்? இவ்வளவு பேர் மக்கள் ஓட்டு போடுறாங்க, அவர் ஒரு சீட்ல உட்கார வைக்கிறாங்க, அசால்ட்டா பேசலாமா சார்? அது தவறு சார். ஒரு நாட்டினுடைய சிஎம் பேர் சொன்னா அப்புறம் என்ன சார் இருக்கு சொல்லுங்க? பெரிய 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 கட்சி தலைவர்லாம் இருக்கிறாங்க, பேர் சொல்லி சொன்னாங்கன்னா மாண்புமிகு முதல்வர் அவர்களே உங்க கவனத்துக்கு கொண்டு வர, அப்படித்தானே சார் பேசுறாங்க? அவர்களேன்னு சொல்லி தானே பேசுறாரு. ஆமா, பேர் சொல்லி கூப்பிடுறாருல. அவர் வந்து இவர் நம்ம முதல்வர் வந்து பதவி ஏற்கும்போது என்ன சொன்னாரு சொல்லுங்க? முத்துவேல் கருணாநிதி ஆகிய ஸ்டாலின் அப்படின்னு தானே சொல்றாரு. அவரு தான் சொல்லலாம், இவர் எப்படி சொல்லலாம்? ஏன் இவர் சந்திரசேகர் ஜோசப் விஜய்ன்னு சொல்லுங்க? அதையும் சொல்ல மாட்டேங்கிறாருல. விஜய், நடிகை விஜய் தானே சொல்றாரு. நான் பிரஸ் மீட்லயே கவனிச்சேன், ஜோசப் விஜய் அப்படின்றது அழுத்தியே சொல்றீங்க. ஆமா, அவர் அப்பா பேர் இவர் பேர் 2 பேர் இல்ல, ஜோசப் விஜய்ங்கிறது. இல்ல அது ஏதோ காரணம் வச்சு சொல்றீங்க. பெருவாரியா மக்கள் பேசும்போது விஜய் அவர்கள் சொல்லி காரணம் கிடையாது சார். எங்க முதல்வர் அவர் பேசினா நான் பேசுவேன் சார். இவர் இல்ல, யார் பேசினா நான் பேசுவேன், எனக்கு உரிமை இருக்கு சார். அதுதான் கேட்டேன். நான் கட்சியில சேரல சார். சார் எனக்கு வந்து எனக்கு நல்லது பண்றாங்க சார் இந்த ஆட்சியில. நல்லதுன்னா எனக்கு ஒன்றும் அள்ளிலாம் கொடுக்கல சார். ஏழை மக்களுக்கு நல்லது பண்றாங்க சார். நான் கண் கூட நிறைய விஷயம் பார்க்குறேன் சார். மெயினாக படிப்பு சார், மருத்துவம் சார். சுப்பிரமணி சார் வந்து மினிஸ்டர் நல்லா கவனிக்கிறார் சார் ஆஸ்பத்திரியை. ஒரு ஃபோன் சார் இந்த ஆட்சியில், ஒரு ஃபோன். நான் ஆஸ்பத்திரியிலேருந்து ஒரே ஃபோன் பண்ணேன், ஆனால் இந்த மாதிரி உடம்பு சரியில்லை இந்த இருக்குன்னு உடனே டீன் போனால் டீன் உடனே இவருக்கு டிஆர்ஓ ஃபோன் பண்ணி உடனே டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாம் வராங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நான் சாதாரண ஒரு நடிகர், சரியா? விஜயவர்களை விட ரசிகர் பட்டாளம் எனக்கு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க சார். நான் வந்து சாதாரண நடிகர், ஆஸ்பத்திரியில இவ்வளவு பெரிய நடிகர் கேக்குறீங்க, அந்த ஏற்பாடு செய்யறாங்க சார். எல்லாருக்குமே அந்த ட்ரீட்மெண்ட் சாதாரண அப்படி கிடையாது சார். ஃபோன் பண்ணி கேட்கணும் சார். நீங்க கூட ஃபோன் பண்ணி கேளுங்க சார், இந்த மாதிரி நான் வந்து பப்ளிக் சார், நான் ஆஸ்பத்திரியில் இருக்கேன்னா கண்டிப்பா செய்வாங்க சார். எனக்காக கட்டி வைக்கல சார், பப்ளிக்காக கட்டி வச்சிருக்காங்க சார். இல்ல சார், நான் என்ன சொல்றேன், பப்ளிக்காக கட்டியிருக்காங்க, நல்லா இருக்கு எல்லாமே அப்படின்னாலும் நீங்க ஃபோன் பண்ணி கேட்காமலே அது கிடைச்சிருக்குமே, எதுக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும் சார்? அதாவது சார், நான் அட்மிஷன் பண்ண அப்போ கூடுதலான ஒரு சலுகை வேணும். இல்ல, நான் வந்து சாதாரணமா போய் தான் அட்மிஷன் ஆனேன். அப்ப டீனுக்கு நான் யாரும் தெரியல, டீன்கிட்ட கொண்டு போல யாரும் வந்திருக்காருன்னு. அங்குள்ள டிஆருக்கு தெரியல, நர்ஸு டாக்டர் தான் தெரியுது. அப்ப இன்னும் கொஞ்சம் ஃபோன் பண்ணா ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்கும். அதாவது அந்த இன்னார் பவர் ஸ்டாரா இருந்ததுனால ட்ரீட்மெண்ட் வந்து அந்த மாதிரி எனக்கு ஃப்ரெண்டு சார் அவரு.
சுப்பிரமணிய சார் மினிஸ்டர் எனக்கு இன்னைக்கு நேரத்தில் என்னுடைய லத்திகா ஆஸ்பத்திரி ஓப்பன் அவர் மேயராக இருக்கும்போது இல்ல சார், அதான் கேட்கிறேன். அதாவது பவர் ஸ்டார் அவர்களுக்கு வந்து நல்லா ட்ரீட்மெண்ட் கிடைச்சிட்டனாலேயே எல்லாருக்குமே நல்லா எல்லாமே கிடைச்சிருது அப்படின்றது பொருள். ஐயோ அந்த கருத்துக்கே நான் பவர் ஸ்டார்னு வரலையே சார். அவருக்கு என்னை பற்றி தெரியும் சார். நான் வந்து ஆக்டர் சீனிவாசன் பேசுகிறேன். ஐயோ இருங்க நான் கூப்பிட்டு சொல்கிறேன். அது குத்தம் கிடையாது சார். ஒருத்தர் வந்து உடம்பு சரியாக படுக்கும்போது சொல்கிறதுல என்ன தப்பு? அந்த மாதிரி நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, எந்த ஒரு இதுவுமே நம்ம டைரெக்டாக அப்ரோச் பண்ணோம் சார், இந்த மாதிரி எனக்கு உதவி பண்ணால் பண்ணுவாங்க. நான் அந்த பலனை அனுபவிச்சிருக்கிறேன். அதனால தான் எனக்கு அந்த அவங்க கட்சி மேலேயோ அவங்க ஆட்சி மேலேயோ தலைவர் முதல்வர் மேலே எனக்கு தனியான ஒரு ஈடுபாடு. சரிங்களா? இந்த லட்டு படம் ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் நம்பினாலும் சரி நம்மளேனாலும் சரி, நான் இவர் அழகிரி நம்ம தலைவருடைய பையன் படம் எடுக்கிறேன்னு சொல்லி என்னை கூப்பிட்டாரு. அப்போ நான் போயிருக்கும்போது இவங்க அப்போ வந்து சிஎம்மா இல்லை, அம்மா தான் இருந்தாங்க. அப்போ சிஎம்மோட அவங்க ஒய்ஃபு அழகிரி ஒய்ஃபு 2 பேரும் வராங்க. நான் போகிறேன். என்னை பார்த்தோம் நீங்கள் போகிற நாங்கள் இல்லை மேடம். ஏன் சார் போய் சொல்லுங்க, நீங்கள் வீட்டுக்கு வாங்க சார், எங்கள் பெரியவர் வந்து உங்களை கூப்பிட்றாரு. யார் மேடம்? ஏங்க கலைஞர் தாங்க. யார் அந்த பவர் வர சொல்லியாருன்னாங்க. நான் கண்டிப்பாக வர மேடம்னேன். நான் ஏன் போகலன்னா அன்றைக்கி சூழ்நிலைக்கு அம்மா ஆட்சியில் இருந்தாங்க. நான் போனால் என்னை தூக்கி உள்ளே போட்டுருவாங்கன்னு பயந்துட்டு வர மேடம்ட்டு அவங்க போகவே இல்லை. அதனால் அந்த காலத்தில் எனக்கு நல்ல ஈடுபாடு அவங்க குடும்பத்தில். அதனால் நான் வந்து யாருக்கும் பயப்பட மாட்டேன் சார். இப்பதான் சொன்னீங்க சார். நான் பயப்பட மாட்டேன். அந்த சூழ்நிலை அப்போ சூழ்நிலை சொல்ல முடியாதுல்ல. ஏன் இதே விஜய் அப்போ அம்மா ஆட்சி நடக்கும்போது அம்மான்னு எல்லாரும் கூப்பிட்டாங்கல்ல, அப்போ கேட்க வேண்டியதானே? இப்போ மட்டும் ஏன் அப்பான்னு அவர் சொல்கிறாரு? அது என்ன காரணம்? அப்போ சொல்ல வேண்டியதானே? அப்போ சொல்லல. ஏன் சித்தப்பான்னு சொல்லுங்க, பெரியப்பான்னு சொல்லு. உன்னை அப்பான்னு சொல்கிறாங்க, இதுக்கு அப்பான்னு சொல்கிறாங்க. வயசில் பெரியவங்க தம்பி, நம்ம சொல்கிறது தப்பு கிடையாது தம்பி. உங்களுக்கு பிடிக்கலன்னா சித்தப்பான்னு கூப்பிடுங்க, இல்லை பெரியப்பான்னு கூப்பிடுங்க. சிஎம் எல்லாம் அவர் நாட்டினுடைய முதல்வர் தம்பி. எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார் இந்த கட்சி வளர்க்க. அவங்க அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. எவ்வளோ பெரிய ஆள் தம்பி இதெல்லாம். நம்ம அந்த அசால்ட்டாலாம் பேசக்கூடாது தம்பி. சினிமா டைலாக் அப்படின்னா இவன்னு பேசிட்டு அடித்து அப்படியே தம்சம் பண்ணிட்டு ரசிகர் முன்னால் வெற்றியுடைய சாட்டிட்டு ஜெயிச்சிட்டாரு ஹீரோ அப்படின்னு சொல்கிறது வாழ்க்கை தம்பி, அரசியல் தம்பி, மக்கள் தம்பி. மக்கள் மன்றத்தில் மன்றாடணும் தம்பி. இப்போ திமுகல ஒருவேளை வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா சுயேட்சையாவே நிக்கிறதா முடியும். கண்டிப்பாக தம்பி ஜெயிச்சிருவோம் தம்பி. நான் ஜெயிக்கிறேன்னு துவைக்கிறோம். களத்தில் இருக்கிறேன். எம்பிக்கு நான் நின்னேன் டீனரில். 2 பேர் டிஎம்கேனா நான் தோத்துட்டேன். நான் அதை பற்றிலாம் கவலை பண்ண மாட்டேன் தம்பி. அதுவே ப்ரொடியூசர் கவுன்சிலில் தவிர நம்ம ஒரு சந்திரசேகர் சார் நின்னார். கடைசி டைரக்ட் பண்ண படம் என்னை வச்சு படம் எடுத்தார். உடனே எலெக்ஷன் நானும் நின்னேன். நான் அந்த வெற்றிக்குலாம் பயப்பட மாட்டேன். தோல்வி ஆனாலும் நிற்கிறவன்ல, அதான் எனக்கு மெயின். அந்த லிஸ்ட்ல நம்ம பேர் வருது இல்ல. என்ன காரணம் சார்? இப்போ வந்து நிக்கிறதுக்கான காரணம் என்ன? காரணம் நான் தனி இந்திய நாட்டுக்கு குடிமகன் தம்பி. எனக்கு நிக்க உரிமை இருக்கு தம்பி. இல்ல உரிமை இருக்கு. அது நான் வந்து நீங்க நிக்காதீங்கன்னு யாரும் சொல்ல போறது இல்ல. என்ன நோக்கம்னு கேக்குறேன். விஜய் அவர்களை வீழ்த்தணும் அப்படின்ற வீழ்த்தல இல்ல. அவரு ஜெயிப்பாருன்னு தெரிஞ்சுதான் நான் களத்தில் நிக்கிறேன். அப்புறம் ஏன் நிக்கணும் சார்? ஒரு வாய்ப்பு தான். மக்கள் மாத்தி போட்டுறக்கூடாதா? ஒரு ஆசை தான். ஓகே. சில கருத்துக்கள்லாம் பார்த்தேன் சார். நீங்க இந்த பிரஸ் மீட்ல பேசும்போதே நிறைய கருத்துக்கள்லாம் பேசியிருந்தாங்க. பவர் ஸ்டாருக்கு வந்து சினிமா வாய்ப்புகள்லாம் இல்ல, அதனால அவருக்கு வந்து ஒரு லைம் லைட் வேணும், விளம்பரம் வேணும், அதனால விஜய் அவர்கள் பத்தி பேசுறாரு. அப்படி கிடையாது தம்பி. எனக்கு 3 படம் 2 படம் ஹீரோ பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ 3வது படம் எனக்கு புக்காக போகுது. எப்போ ரிலீஸ் சார்? இந்த மாதம் எல்லாமே வேலை நடந்துகிட்டு இருக்கு. இந்த வாரத்தில் ஆடியோ லான்ச் வருது ஒரு படம். லக்கா மாட்டிஸ்னு ஒரு படம். அண்டா காக்காசம். ஓகே. அப்புறம் வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ். இப்போ இந்த படத்தை எல்லாம் ப்ரமோட் பண்ணணும். அந்த ப்ரமோட்டுக்கா இல்லை. இப்போ வந்து பவர் ஸ்டார் பத்தி செய்தி பரபரப்பா வந்து பவர் ஸ்டார் ஹீரோவா நடிச்சிருக்கிற படம் வந்து ஓடும், கலெக்ஷனை வந்து அள்ளும். ஐயோ அதெல்லாம் கிடையாது தம்பி. அதுல நான் ஹீரோ கிடையாது தம்பி. நான் வந்து சும்மா சார் இப்போ 2 படத்துல 2 படம் ஹீரோ பண்றேன். நான் இல்லைன்னு சொல்ல பப்பு சார். சினிமாக்கு எதுக்கும் வரல தம்பி. எனக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு தான் இருக்காங்க எல்லா ஃபங்க்ஷனும். இல்ல அதான் சொல்றேன். இப்போ அவர் வந்து பரபரப்புல உடல்நல சரியில்லாம இருந்தனால இப்பதான் நல்லாயிட்டு வந்திருக்கேன். வந்தனால நான் பேசுறேன். இனிமேல் பேசுவேன் தம்பி. நானும் கவனிப்பல்ல. இல்ல அதான் பட வாய்ப்பு இல்லைன்றனாலதான் பவர் ஸ்டார் இதெல்லாம் பேசுறாரு. அப்படிலாம் கிடையாது தம்பி. எனக்கு வாய்ப்பு இருக்கு தம்பி. எனக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு டயத்துல உச்சத்துல இருந்தேன். நம்ம தம்பி சொன்ன மாதிரி கண்ணால் லட்டு திங்க வாசமா நான் உச்சத்துல இருந்தேன். சரியா? என்னை வச்சு படம் நல்லா ஓடிச்சு. நான் ஒன்றும் அப்படிலாம் நான் ஒன்றும் பட வாய்ப்பு இல்லாமல் இல்லை இருக்கு. திடீர்னு எனக்கு சூழ்நிலை அந்த மாதிரி அமையுது. வேற ஒன்றும் இல்லை தம்பி. இப்போ இன்னும் சில கருத்துக்களை பார்த்தேன் சார். சில பேர் வந்து சிங்கம் களை இறங்கிருச்சு அப்படின்னு போட்டிருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க தம்பி? அவங்க ரசிகருடைய ஆர்வம் தான் தம்பி. சிங்கம்பாங்க, புலியும்பாங்க, கரடிம்பாங்க, அதெல்லாம் நம்ம ஏற்றுக்க முடியாது. இப்போ நான் அந்த லட்டு படம் ரிலீஸ் ஆகும்போது என்ன சொல்கிறாங்க,
சிங்கப்பூர் நாட்டின் பிரதமருங்கிறாங்க, ஜப்பான் நாட்டு அதிபருங்கிறாங்க, அமெரிக்காவுடைய அதிபருங்க. இதெல்லாம் வந்து அவங்களுடைய எதிர்பார்ப்பு. அதெல்லாம் நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. யார் என்ன சொன்னாலும் நமக்கு கவலையே இல்லது. இன்னொரு கருத்து சொன்னாங்க, சினிமால தான் பவர் ஸ்டார் காமெடி பண்ணிட்டு இருந்தாரு, இப்போ வந்து அரசியலையும் காமெடி பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அது காமெடின்னு எடுத்தா காமெடி, சீரியஸ்னு அந்த காமெடியில எவ்வளவு அர்த்தம் இருக்குங்கிறது பெரிய பெரிய அறிவாளிகள் அதைத்தான் சொல்றாங்க. 2 படம் அவர் வந்து ஹீரோவா நடிக்கிறாரு, அந்த 2 படத்தை ஓட வைக்கணும். அந்த 2 படத்தை ஓட வைக்கணும்னா விஜய் அவர்களை அரசியல் பத்தி நம்ம பேசினா அந்த பாப்புலாரிட்டி வச்சு ஓட அதெல்லாம் தேவையே இல்லை தம்பி. எனக்கு மக்களுடைய மனசுல இடம் முடிச்சிட்டு தம்பி. நம்ம தளபதி நம்ம ஜோசப் விஜய் வந்து புகழ்ந்து பேசியோ குறை சொல்லியோ என் படம் ஓடணும் அவசியம் இல்லை. எனக்குன்னு ரசிகர் இருக்காங்க, எனக்குன்னு மக்கள் இருக்கிறாங்க, அவங்க பார்ப்பாங்க, வெற்றி கொடுப்பாங்க. அப்படி இருந்தால் அவரை கேட்டுல எனக்கு படம் புக் பண்ண ப்ரொடியூசரு சொல்லுங்கள், இவரை கேட்டால் புக் பண்ணுறாங்க. அது பாட்டு தனி, இது பாட்டு தனி. சினிமா வேறு, அரசியல் வேறு. இப்போ அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதா என்ன இருக்கா சார்? பெரிய தொழிலதிபர் யாராவது வந்து நான் ஆரம்பிக்கலாம், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னா கண்டிப்பாக ஆரம்பிப்பேன் தம்பி. ஒரு எண்ணம் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ பொருளாதாரம் இல்லை. ஏன்னா நான் வந்து ரொம்ப பல வகையில் பாதிச்சிருக்கேன் தம்பி. இப்போ அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும்னு எண்ணம் இருக்கு, சூழ்நிலை இல்லை. ஆமாம். அப்போ ஒரு கட்டத்தில் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ற ஒரு அந்த எண்ணம்லாம் எனக்கு கிடையாது, சத்தியமே கிடையாது. படத்தில் வேணா நான் பிரதமராக நடிச்சிருக்கேன், சிஎம்மாக நடிச்சிருக்கேன். நிஜ வாழ்க்கையில் முதலமைச்சர் வரணும் அவசியம் இல்லை. அப்போ கட்சி ஆரம்பிக்கணும்னு அவசியம் இல்லை, களத்தில் நிற்கணும்னு அவசியம் இல்லை. கட்சி ஆரம்பிக்கணும்னா பெரிய ஆள் வந்து சொல்லி இறங்குங்க, நாங்கள் எல்லா சிலையும் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் இறங்கன்னா நான் இறங்கி நிற்பேன், ஜெயிப்பேன். ஒரு 5 எம்எல்ஏ ஜெயிப்போம், போய் சட்டசபையில் உட்காருவோம். மற்றபடி மந்திரி ஆகணும், முதல்வராங்கிற அந்த எண்ணமெல்லாம் எனக்கு கிடையாது தம்பி. வர முடியாது தம்பி. பெரிய பெரிய கட்சியில் தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணியிருக்காங்க தம்பி. அவங்களெல்லாம் தாண்டி புதுசாக ஒருத்தர் வரணுன்னா அது என்ன ஆந்திரா பவர் ஸ்டாரா சிஎம்மா வர்றதுக்கு அதெல்லாம் நடக்காது. இல்லை அப்போ இது திராவிட கட்சிகள் தான் இங்கே ஆட்சியில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லை மாற்று அரசியலுக்கான இடமே கிடையாது தமிழ்நாடு? இருக்குது தம்பி, இன்னும் நாளாகும். இந்த எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த எலெக்ஷன் தான் வரலாம். அது கூட்டணி வச்சு தான் அவனை சுயேட்சையெல்லாம் நின்னாலும் ஜெயிக்க முடியாது. அவருடைய ரசிகர் இருக்காங்க, அவருக்குள்ள ஓட்டு அவர் போடுவாங்க. திமுகங்கிற கோட்டை இருக்குது, அவங்களுக்குள்ள ஓட்டு அவங்க போடுவாங்க. இதில் வந்து என் ஓட்டை உங்களுக்கோ உங்கள் ஓட்டை எங்களுக்கு போட முடியாது. என்னுடைய கருத்து வந்து அடுத்த சிஎம் அவர் தான், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. இவர் வராரு போகிறாருங்கிறத பற்றிலாம் எனக்கு வந்து கவலை கிடையாது. இவர் வரட்டும், நிற்கட்டும், மக்களுக்கு சேவை பண்ணட்டும், செய்யட்டும், வேணான்னு சொல்ல. இல்லை நீங்கள் சொல்லும்போதே ஆயுள் காலம் வரைக்கும் மு க ஸ்டாலின் அவர்கள் தான். ஆமாதுங்க. இல்ல அப்போ அவ்வளவு அபிமானம் இருக்கும்போது ஏன் நீங்க அந்த கட்சியில சேரல சார்? கூப்பிடுவாங்க தம்பி, கூப்பிட்டாதான் சேருவீங்களா? கண்டிப்பா. ஆமா, அழைப்பு வேணும்ல, தலைவர்கிட்ட இருந்து எனக்கு அழைப்பு வேணும்ல. அதுக்காக தான் இந்த மாதிரி பிரஸ் மீட். அதெல்லாம் கிடையாது. நான் கட்சியில சேரனா இன்னைக்கு கூட போகலாம், போய் அறிவாலயத்தில் போய் நான் கட்சியில சேரலாம், அது வேற. அடுதான் நம்ம மேல ஒரு சிஎம் மேல எனக்கு ஒரு நல்ல ஒரு பற்று பாசம், ஒரு தம்பி துணை மகன் மேல எனக்கு பாசம் தான், நான் இல்லைன்னு சொல்ல. எனக்கு அந்த ஆட்சி ரொம்ப பிடிக்குது தம்பி, அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் இன்னும் எடுத்து சொல்ல விரும்பல தம்பி. இந்த மாதிரி நிறைய பேருக்கு அந்த ஆட்சி பிடிக்குது, அவங்க வரணும் தானே 40 தொகுதி ஜெயிக்க வைக்கிறாங்க தம்பி. யோசனை பண்ணுங்க, பெரிய பெரிய கட்சி நீங்கள் சொன்னீங்களே இவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு, யாராவது ஜெயிச்சாங்களா தம்பி? சொல்லுங்க, எதுக்கு ஜெயிக்கிறாங்க? மக்கள் ஓட்டு போடுறாங்க. இப்போ நிறைவா ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ விஜய் அவர்கள் வந்து இப்படிதான் பேசணும், இவர் இப்படி பேர் சொல்லி பேசுறதெல்லாம் சரியில்லை, ஒரு முறையான விதத்துல அணுகணும் மக்களை அப்படின்னு எல்லாம் சொல்றீங்க இல்லையா? விஜய் அவர்கள் என்ன பண்ணா சரியா இருக்கும், இல்ல எப்படி களமாடணும்னு சொல்றீங்க? தம்பி அவருக்கு எல்லாமே தெரியும் தம்பி. அவருக்கு பின்னால நிறைய பேர் சொல்லி கொடுக்க ஆள் இருக்காங்க தம்பி. நான் சொல்லி தான் அவர் கேட்கணும் இல்லை தம்பி. அவருக்கு அறிவு ஜாஸ்தி தம்பி, இல்லாட்டி ஒரு உச்சத்துக்கு அவர் வர முடியாது தம்பி. அவருக்கு அதிர்ஷ்டம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. சினிமாவில் சாதிக்கலாம் தம்பி, நிஜ வாழ்க்கையில் அரசியலில் சாதிக்கணும்னா நிறைய என்ன கற்றுக்கணும் தம்பி. இல்லை சார், ஒருத்தர் வந்து நீங்களும் உங்களுக்கும் தெரியும், நீங்களும் அந்த துறையில தான் இருக்கீங்க. சினிமாவில் வந்து அவர் உச்சபட்ச நடிகராக இருக்கார். ஆமாம், பல கோடிகள் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் களத்துக்கு வர்றார். அப்போ அவருக்கு பேச தெரியாதா? பேச தெரியும் தானே சொல்கிறேன். இப்போ நீங்கள் அவர் எப்படி பேசணும் நல்லா கேட்டிருக்காரு, நான் அந்த வார்த்தையை சொன்னேன். அவருக்கு தெரியாது ஒன்றுமே இல்லை. இல்லை அவர் பேசுனது சரியில்லை, அதனாலதான் பேசுனது சரியில்லைன்னா தம்பி, ஒரு முதல்வரை வந்து பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது. ரெண்டாவது எடுத்த உடனே 2 வருஷத்துக்குள்ளே ஆட்சியை கலைப்பணும், இதான் எங்களுடைய லட்சியம், இந்த ஆட்சி வரக்கூடாது, இது குடும்ப அரசியல், மன்னர் ஆட்சின்னா அது கதையே வேறு. என்ன மைசூர் மகாராஜா பேரனங்களா தம்பி மன்னர் ஆட்சி பண்ணுறதுக்கு? அந்த காலம் ஓஞ்சிச்சு தம்பி. இவ்வளோ தெரியுது இது இவருக்கு, விஜய்க்கு. இப்போ நீங்கள் சொன்ன கோடான கோடியை விட்டுட்டு அரசியலுக்கு வராருன்னு சொல்கிறீங்க. அவருக்கு தெரியாதா அது மன்னர் ஆட்சியா மக்கள் ஆட்சியான்னு? அதையே அடிக்கடி அந்த வார்த்தையை சொல்கிறாரு.
சொல்லக்கூடாதுல்ல தம்பி. அந்த வார்த்தையை வந்து அவர் சொல்லக்கூடாது இனிமேல். ஆமாம், மன்னர் ஆட்சி எப்படி சொல்ல முடியும்? எப்படி சொல்லணும்? மக்கள் ஆட்சி தம்பி. மக்கள் பார்த்து விரும்பி ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ சிஎம்ஆர் நின்று ஓட்டு போட்டாங்க, ரைட்டு இருந்தால் முடிஞ்சு. இப்போ எம்பியை 40 பேர் கொண்டு போய் அங்கே உட்காந்துருக்காங்களே தம்பி. சொல்லுங்கள் தம்பி, எதுக்காக மக்கள் உட்கார வைக்கிறாங்க? அதை யோசிங்க தம்பி. இல்ல அதைத்தான் சார் சொல்றாங்க. இப்போ அண்ணாமலை அவர்கள் பேசும்போது சொல்றாரு, இந்த கருத்து கணிப்புல வந்து 27% தான் வந்து ஸ்டாலின் அவர்களை பத்தி சொல்றாங்க மக்கள். கிட்டத்தட்ட 17% விஜய் அவர்களை பத்தி எல்லாம் சொல்றாங்க. ஆனா அண்ணாமலை அவர்கள் சொல்றது என்ன அப்படின்னா, மற்ற மாநிலங்கள்ல சொல்லும்போது ஓரளவுக்காவது வந்து அந்த மக்களுடைய அபிமானம் இருக்குன்னா 40-45% மக்கள் சொல்லியிருந்தா சரியா இருக்கும். எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னா 65% மேல போகும். 27% இருக்கு அப்படின்னா மக்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்கு, அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த சதவிகிதம் அப்படின்னு சொல்றாங்க. வாக்கெடுப்பு வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. இவங்க சொல்றது அப்படியே ஆட்சியில் இருக்கணும். இன்னும் இருக்கு தம்பி, காலங்கள் இருக்கு, இன்னும் நேரம் இருக்கு, இன்னும் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இவர் இந்த ஜட்ஜ்மெண்ட் இவங்க வந்து இப்போ கருத்து கணிப்பு தான் நம்ம வந்து இறுதியான முடிவு கிடையாது. சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு எழுவாங்க பாருங்க, இதான் இறுதி முடிவுன்னு. அந்த மாதிரிலாம் கிடையாது தம்பி. இன்னும் மாறும் தம்பி. அவங்களுடைய கணிப்பு இது இன்னைக்கு சூழ்நிலைக்கு. இன்னும் வருஷங்கள் மாதங்கள் இருக்கு. இப்போ விஜய் அவர்களுக்கு 17% சொன்னது இன்னும் கூடலாமா குறையலாம், அந்த இடத்துக்கு நான் வரல தம்பி. அவர் வரணும், நான் ஆசையோடு எதிர்பார்க்குறேன். ஏன்னா ஒரு நடிகர் வந்து கலைத்துறைக்கு வர்றது வந்து புதுசு கிடையாது. சரியா, புரட்சித்தலையிலேருந்து புரட்சித்தலை வரைக்கும் எல்லாம் வந்திருக்காங்க. இப்போ நம்ம இருக்கிற இந்த சிஎம் கூட சினிமாவில் நடிச்சிருக்கிறாரு, நம்ம துணை முதல்வர் கூட சினிமாவில் நடிச்சிருக்காரு. நான் அதெல்லாம் குறை சொல்ல தம்பி. யார் வந்தாலும், யாரை எதிர்த்து நின்னாலும், எத்தனை கூட்டணி இருந்தாலும் திமுகவோட கூட்டணி தான் வெற்றி பெறும். திமுக தான் ஆட்சியை பிடிக்கும். அந்த ஆட்சி பிடிக்கிற நேரத்தில் நான் கூட நின்று சிஎம்க்கு வாழ்த்து தெரிவிப்பேன், எழுதி வச்சுக்கோங்க. இந்த ஒரே கேள்வியோட முடிச்சாங்க சார். இந்த எம்ஜிஆரோட ஒப்பிட்டு விஜய் அவர்களை பேசுறாங்க. அவங்க கட்சியிலையும் சொல்லும் போதும் எம்ஜிஆர் எப்படி ஆட்சியை பிடிச்சாரோ, திமுகவிலிருந்து விலகி வந்து திமுகவை எதிர்த்து ஜெயிச்சாரோ, அதே போல விஜய் அவர்களும் வந்து எம்ஜிஆர் போலவே ஜெயிப்பார் அப்படின்லாம் பேசப்படுது. இந்த எம்ஜிஆர் விஜய் அவர்கள் ஒப்பீடு எப்படி பாக்குறீங்க தம்பி? கூட இருக்க ரசிகர்கள் என்ன வேணாலும் சொல்லுவாங்க தம்பி, அதெல்லாம் நம்ம பெருசாக. எம்ஜிஆர் வந்து அவர் வந்து தனி சகாப்தம் தம்பி, அது சரித்திர நாயகன். அவரெல்லாம் ஒப்பிட்டுலாம் யாரும் பேச முடியாது தம்பி. சரியா, எம்ஜிஆர் மாதிரி இருக்காருன்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் தான். அவரு தான் அந்த இடத்த பிடிக்க முடியும். ஏன்னா அவர் அன்னதானம் அவ்வளோ பண்ணியிருக்காரு தெரியுமா. அவர் கடைசியாக நம்ம கேப்டனு டைரக்ட் பண்ண படம் சகாப்தம், நான் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அவ்வளோ கவனிப்பார் தம்பி. டயத்துக்கு ஸ்பாட்டுக்கு வரணும். நான் ஒரு நாள் 10 நிமிஷம் லேட்டாக வந்தேன், சார் இந்த மாதிரி வராதிங்கன்னாரு. அவ்வளோ கண்டிஷனு. டயத்துக்கு சாப்பாடு, 1 மணினா 1 மணி, 2 மணினா ஷூட்டிங்கு. ஒரு தடவை ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு இந்த சகாப்தம் படம். அவருடைய சன்னு பெரியவர் தான் எனக்கு மாப்பிள்ளை, நான் அவர் தாய்மாமா நடிக்கிறேன், இவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு, கேமரா உட்காரன் அப்படி உட்காரன் போயிட்டு இருக்கு. அவருடைய எம்எல்ஏ வராங்க, சார் பிறந்த நாள் அவங்கள பார்க்கணுமா? யோ யாராக இருந்தாலும் 6:30 மணி ஆகணும், எப்பேற்பட்ட ஆளாக தான் உட்கார சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னார். கரெக்ட் தானே பவர்னு? சார் எனக்கு தெரியாது சார் அப்படின்னா. அந்த மாதிரி உண்மையான மனுஷன் எங்கள் ஊருக்கார், மதுரைக்கார். சரிங்களா, அவரை சொல்லுங்கள் தகும். கேப்டன் விஜய் இவர் எம்ஜிஆர் புரட்சித்துறைக்கு அடுத்த வாரிசுன்னு சொன்னால் தகும். அவ்வளோ அன்னதானம் தம்பி. அதே மாதிரி நான் வந்து செங்கல்பட்டில் இவருடைய காலேஜ் இருக்குது தம்பி, ஆண்டாள் அழகர் காலேஜுக்கு நான் போயிருந்தேன். ஒரு கெஸ்ட்டாக போனும்போது 2000 ஸ்டூடெண்ட் தம்பி சாப்பாடு வச்சாங்க. அப்போ நான் கேட்டேன், எனக்கு மட்டும்தானே இங்கே இல்லைன்னாங்க. அப்படியே என்னை கூட்டி போய் அவங்க கூட உட்கார வச்சாங்க. எனக்கு என்ன உணவு கொடுத்தாலும் அந்த உணவு எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க. இப்போ சாப்பிட்டுட்டு நான் அதில் ஒரு 10 பேரை கூப்பிட்டு கேட்டேன், வரிசையாக சாப்பாடலாம் எப்படின்னு. எனக்கு அவர் தெய்வங்க. டெய்லி எங்களுக்கு வாரத்துக்கு 3 நாள் நான்வெஜ் கொடுக்குறாங்க, எங்களுக்கு துணிமணிலேருந்து படிப்புலேருந்து எல்லாமே கொடுக்குறாங்கன்னா நான் உண்மையிலே நான் கண் கலங்கி அழுதுட்டேன் சார். மனுஷனை வந்தான மனுஷன் அப்படி. அந்த அளவுக்கு ஒரு கடவுளுங்க. எம்ஜிஆருக்கு அடுத்து அவரு தாங்க. இப்போ 2026 விஜய் அவர்கள் எந்த தாக்கத்தையும் உண்டு செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்ல வரீங்களா? தாக்கத்தெல்லாம் இல்லை சார். அவருக்கு கடவுளுடைய அனுகிரகம் இருந்தால் வரட்டும் சார், நான் வேணான்னு சொல்ல சார். எனக்கு நல்ல பழக்கம் இல்ல வரட்டும், அது ஓகே. வருவாருன்னு நினைக்கிறீங்களா? ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் சார்? அவர் வருவார் சார், கட்சி ஜெயிக்கும் சார், ஆட்சி பிடிக்க முடியாது சார். இதான் சார் என்னுடைய கொள்கை. கட்சி ஜெயிக்கும், ஆட்சி பிடிக்க முடியாது. ஆமா, எப்படி அவ்வளோ சீட்டு வர முடியுமா? 200 சீட்டு அவர் ஜெயிச்சிருவாரா? இப்போ திமுக என்ன இருக்கு சொல்லுங்க? இவ்வளோ கட்சி ஆட்சி புரிஞ்சு அவங்க இவ்வளோ மக்களுக்கு நல்லது செஞ்சு இவரு விட்டு கொடுத்துருவாங்களா? ஆனா வருங்காலத்தில் விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருக்க வாய்ப்பு. அதெல்லாம் சார், அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். தேசிய வாயை கிளறாதீங்க. திமுக தான் சார் அடுத்த முறை வரும் சார், என்ன ஆனாலும் சரி. இப்போ நான் பேட்டி கொடுக்கு பப்ளிக் வந்து எனக்கே இப்போ 2-3 கால் மிரட்டல் கால் வந்தது. மிரட்டுறாங்களா? ஆமாம், மிரட்டல் கால். நீங்கள் எப்படி இந்த மாதிரி எங்கள் தலைவரை சொல்லலாம் வைக்கலான்னு. அவர் என் தம்பியா, இப்போ என்ன அதுக்குன்ற? நீங்கள் சொன்னது தவறு.
மன்னிப்பு கேளு, நான் அதெல்லாம் கேட்க முடியாது அப்படின்ட்டு. நான் அதெல்லாம் பயப்பட, நானும் மதுரைக்காரன் சார், நான் எதுக்கு சார் பயப்படணும்? மனித உரிமை சார். மன்னிப்பு கேட்க சொன்னாங்க. ஒருத்தன் சொல்கிறான் மன்னிப்பு கேளுங்க, நீங்கள் பேச தவறு, அதெல்லாம் கேட்க முடியாதுப்பா. என்னங்க நீங்களும் ஒரு நடிகர் நடிகர் வேற, அரசியல் வேற. நான் எனக்கு விருப்பம், நான் பேசுகிறேன், இந்த விஷயம் இனிமேல் பேசான்னு சொல்லி கட் பண்ணிட்டேன். அந்த நம்பர்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அவங்க மேலே புகார் கொடுப்போம். புகார்லாம் எது கொடுக்குறேன்? அவன் பாரு ரசிகர் தலைவர் மேலே பற்றில் பேசுகிறாரு, பேசட்டும். நான் எதுக்கு சார் புகார் கொடுக்கணும்? நான் பயந்தவன்? நான் எதுக்கும் பயப்படும், எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் சார் உட்காந்துருக்கேன். இன்னும் புதுசாக என்ன பார்க்க போகிறேன்? எனக்கு ஒன்றுமே கிடையாது சார். அதனால் என் மேலே வீண் பழி, வீண் சுமை, கெட்ட பேர், நான் செத்துட்டேன், உயிரோடு இருக்கேன், என்னென்னமோ போட்டாங்க சார். எனக்குன்னு ஒரு காலம் இருந்தால் இன்றைக்கி வந்து உட்காந்துருக்கேன். அதனால் நான் எதை பற்றி யாரை பற்றி கவலைப்பட மாட்டேன் சார். என் மேலே எந்த புகார் இருந்தாலும் வழக்கு இருந்தால் நான் கோர்ட்டில் சந்திக்கிறேன் சார். நான் வந்து நிரபராதின்னு என்னால் காட்ட முடியும். கோர்ட்டு அது கரெக்டாக பண்ணுறாங்க, அவங்க பண்ணட்டும் சார். அது தனி, அந்த ட்ராக்கு இந்த ட்ராக் வராங்க. என்னுடைய கருத்து வருங்கால முதல்வர் நம்ம ஸ்டாலின் சார் தான், இதில் மாற்று கருத்தே கிடையாது. நன்றி நன்றி நன்றி, வணக்கம் சார். பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸை நம்ம டோஃபேல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. Satyabama Institute of Science and Technology, admissions open. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.